அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா. நாம் இதுவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 3 பாகமாக 3 பயான்கள் கேட்டோம். போன பயானில் ஃபிரௌன் எப்படி செங்கடலில் இறந்தான், அவனை அல்லாஹ் தஆலா எங்கே வைத்திருக்கின்றான், மற்றும் மூசா நபி அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினர்களும் எப்படி தப்பித்தார்கள் என்பதை பற்றி விபரமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த பகுதியில் 4வது பகுதியில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி அவர்களுடைய அண்ணன் அவர்களை பற்றிய வரலாறு பார்க்கலாம். இஸ்ராவேலர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் விவரமாக பார்க்கலாம். மூசா நபிக்கு உதவிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். வேதத்தை பெறுவதற்காக தூர் மலையை நோக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபொழுது தன்னுடைய சமுதாய மக்களை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாத தருணத்தை பயன்படுத்தி அவர்களுடைய சமூகத்தில் உள்ள சாமிரி என்ற ஒருவன் சமுதாய மக்களிடமிருந்து தங்க ஆபரணங்கள் அனைத்தையும் வாங்கி அதை உருக்கி அதன் மூலமாக காளைக்கன்றை உருவாக்கினான். மூசா நபி அவர்கள் 1 மாதம் ஆகிவிட்டது சென்று இன்னும் வரவில்லை. ஆகவே ஏதோ தவறு நடந்திருக்கும், நம்மளுடைய நகைகள் அனைத்தையும் சேர்த்து ஏதோ ஒன்று செய்யலாம் என்று நினைத்து சாமிரி என்பவன் அனைவர்களிடமிருந்தும் இரவல் வாங்கி வந்த நகைகளை அன்று பிறவுடைய கூட்டத்திலிருந்து தப்பிப்பதற்காக வந்தார்கள் அல்லவா, அப்பொழுது இரவல் வாங்கி வந்த நகைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அதில் ஒரு காளைக்கன்றை போல ஒரு உருவத்தை செய்தான். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபொழுது அவர்களுடைய காலடியில் புல் முளைத்ததை பார்த்த சாமிரி அவன் சிறிது மண்ணை எடுத்து வைத்திருந்தான். அந்த மண்ணை அதில் போட்டான். அந்த மண் போட்டவுடன் அந்த காளைக்கன்று ஒரு சப்தம் வெளியிட்டது. இப்படியெல்லாம் செய்யுமாறு அவனது மனம் தூண்டியது. பிறகு சமுதாய மக்களை நோக்கி, இதுதான் உங்களுடைய கடவுள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடவுள் இதுதான் என்று தவறான வழிக்கு சென்று விட்டார் மூசா நபி என்று அவன் கூறினான். நவுது பில்லாஹி மின்ஹா. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னால் இயன்ற அளவு உபதேசித்தார்கள். மக்களிடம் அவன் தவறாக சொல்கின்றான் என்று கூறினார்கள். அதையெல்லாம் கேட்ட அந்த சாமிரி கொலை செய்து விடுவதாக மிரட்டவே வேறு வழியின்றி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள். சில மக்கள் மட்டுமே கேட்டார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை சில மக்கள் மட்டுமே கேட்டார்கள். மூசா நபி அவர்கள் 1 மாதம் நோன்பு வைத்த பிறகு அல்லாஹ் வரச் சொல்லியிருந்தான். மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கும் ஆர்வத்தோடு ஒரு மரத்தின் தண்டில் பல்களை சுத்தம் செய்துவிட்டு சென்றான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா 1 மாதம் நோன்பு இருந்து அந்த வாடையோடு வருவதற்காக வேண்டிதான் நாம் உம்மிடம் கூறியிருந்தோம் என்று மூசா நபிக்கு கூறினார். பிறகு இன்னும் 10 நாட்கள் நோன்பு வைக்கும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஆக 40 நாட்கள் நோன்பு வைத்துவிட்டு அதன் பிறகு அல்லாஹ் தஆலா மூசா நபி அவர்களுக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தார். அந்த வேதத்தின் பலகையை வாங்கி கொண்டு மூசா நபி அவர்கள் தன்னுடைய மக்களிடம் வந்தார்கள். வந்து பார்த்தால் அவர்கள் காளைக்கன்றை வணங்கியதை பார்த்து மிகவும் கோபமடைந்து அந்த வேத பலகையை கீழே போட்டுவிட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாடியையும் தலைமுடியையும் பிடித்து இழுத்து தன்னுடைய சமுதாய மக்கள் வழிகேட்டில் செல்வதை தடுக்காமல் ஏன் இப்படி விட்டுவிட்டாய் என்று கர்ஜித்து சத்தம் போட்டார். அப்பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலைமையை எடுத்து கூறினார்கள். சாமிரியின் பக்கம் திரும்பி, ஏன் இவ்வாறு செய்தீர் என்று, இன்றிலிருந்து என்னை யாரும் தீண்ட வேண்டாம் என்று சொல்லி கொண்டு திரிவாய் என்று சபித்து விட்டார்கள். நீ செய்த காளைக்கன்றை எரித்து சாம்பலாக்குகின்றேன் பார் என்றும் கூறினார். பின் தன்னுடைய சமுதாய மக்களை நோக்கி உபதேசம் செய்தார். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 20வது சூரா 80வது ஆயத்து முதல் 98 ஆயத்துக்கள் வரை விரிவாக கூறியிருக்கின்றான். அதை பார்க்கலாம். இஸ்ராயேலின் சந்ததிகளே, நிச்சயமாக நாம் உங்களை உங்களுடைய எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி தூர் என்னும் மலையின் வலது பாகம் வந்தால் உங்களுக்கு தௌராத் வேதத்தை வாக்களித்து உணவு கிடைக்காத பாலைவனத்தில் உங்களுக்கு மண்ணு சல்வாவையும் இறக்கி வைத்தோம். நாம் உங்களுக்கு அளித்தவற்றில் நல்லதையே புசித்து வாருங்கள். அதில் நீங்கள் வரம்பு மீறிவிடாதீர்கள். மீறினால் உங்கள் மீது என் கோபம் இறங்கிவிடும். எவன் மீது என்னுடைய கோபம் இறங்குகின்றதோ அவன் நிச்சயமாக அழிந்து விடுவான். எவர் கைசே
நெறிவேதப்பட்டு பாவத்திலிருந்து விலகி நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து நேரான வழியில் நிலைத்திருக்கின்றார்களோ அவருடைய குற்றங்களை நான் மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சினாய் மலைக்கு வந்த சமயத்தில் அவரை நோக்கி அல்லாஹ், மூசாவே, நீங்கள் உங்களுடைய மக்களை விட்டு இவ்வளவு அவசரமாக ஏன் பிரிந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கவர், அவர்கள் இதோ என்னை பின்தொடர்ந்தே வருகின்றார்கள். யா அல்லாஹ், உன்னை திருப்திப்படுத்துவதற்காக அவசரமாகவே முன்பாகவே நான் உன்னிடம் வந்துவிட்டேன் என்று கூறினார். அதற்கு அல்லாஹு தஆலா, நீங்கள் வந்த பிறகு நாம் உங்களுடைய மக்களை ஒரு சோதனைக்குள்ளாக்கி விட்டோம். சாமிரி என்பவன் அவர்களை வழிகெடுத்து விட்டான் என்று கூறினான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் துக்கத்தோடு கோபம் கொண்டவர்களாக தங்களுடைய மக்களிடம் திரும்பி வந்து, என்னுடைய மக்களே, உங்கள் இறைவன் உங்களுக்கு தௌராத் என்னும் வேதத்தை தருவதாக அழகான வாக்குறுதி அளிக்கவில்லையா? அவன் வாக்குறுதி அளித்து அதிக நாட்களாகிவிட்டனவா? அல்லது உங்கள் மீது உங்கள் இறைவனின் கோபம் இறங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியே எனக்கு செய்த வாக்குறுதிக்கு நீங்கள் மாறு செய்தீர்களா என்று கேட்டார். அதற்கவர்கள், நாங்கள் உங்களுக்கு செய்த வாக்குறுதிக்கு எங்கள் இஷ்டப்படி மாறு செய்யவில்லை. ஆனால் நாங்கள் சுமந்து கொண்டு வந்த பிறவுடைய மக்களின் நகைகளை நெருப்பில் எரியும்படி நிர்பந்திக்கப்பட்டு அதில் அவைகளை நாங்கள் எரிந்தோம். அவ்வாறே சாமிரியும் தன்னிடமிருந்த நகைகளை எரிந்தான். பின்னர் அவன் ஒரு காளைக்கன்றின் சிலையை மக்கள் முன் வெளியாக்கினான். அதற்கு காளை மாட்டின் சத்தத்தைப் போல அர்த்தமற்ற சத்தமும் இருந்தது. இதை கண்ட சிலர், இதுதான் உங்களுக்கும் மூசாவுக்கும் இறைவனாகும், இதனை மறந்துவிட்டு மூசா மலைக்கு சென்று விட்டார் என்று கூறினார்கள். என்ன ஆச்சரியம்! அவர்களுடைய கேள்விகளுக்கு அந்த சிலை யாதொரு பதிலையும் கூறாமல் இருப்பதையும், நன்மையோ தீமையோ எதையும் அவர்களுக்கு செய்ய சக்தியற்று இருப்பதையும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா? இதற்கு முன்னதாகவே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, என்னுடைய மக்களே, இந்த சிலையை வணங்கி நீங்கள் வழி தவறிவிட்டீர்கள். நிச்சயமாக உங்கள் அல்லாஹ் ரஹ்மான் தான், இந்த சிலை அல்ல. என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறினான். அதற்கவர்கள், மூசா நம்மிடம் திரும்ப வரும் வரையில் இதன் ஆராதனையை நாங்கள் விடமாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு ஹாரூனை நோக்கி, ஹாரூனே, இவர்கள் வழிகெட்டே போனார்கள் என்று நீங்கள் அறிந்த சமயத்தில் என்னை நீங்கள் பின்பற்றி நடக்க உங்களை தடை செய்தது எது? என்று நீங்கள் என்னை பின்பற்றி நடந்திருக்க வேண்டாமா? நீங்கள் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே கருதினீரா? என்று கூறி அவருடைய தாடியையும் தலைமுடியையும் பிடித்து இழுத்தார். அதற்கவர், என்னுடைய தாய் மகனே, என் தலையையும் தாடியையும் பிடித்து இழுக்காதீர்கள். நான் அந்த சமயமே அவர்களை விட்டுவிட்டு விலகி வந்திருந்தால் இஸ்ராயேலின் சந்ததிகளுக்கிடையில் நீங்கள் பிரிவினை செய்துவிட்டீர்கள் என்று என்னுடைய வார்த்தைகளை கவனிக்கவில்லை என்றும் நீங்கள் என்னை கடுகெடுப்பீர்கள் என்று நிச்சயமாக நான் பயந்தே அவர்களோடு இருந்தேன் என்று கூறினார். பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாமிரியை நோக்கி, சாமிரியே, உன் விஷயம் என்ன? ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். அதற்கவன், அவர்கள் பார்க்காததொன்றை நான் பார்த்தேன். தூதர் காலடி மண்ணில் ஒரு பிடி எடுத்து பசுவின் சிலையில் எறிந்தேன். அது சத்தமிட்டது. இவ்வாறு செய்யும்படியாக என் மனம் என்னை தூண்டியது என்று கூறினான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை நோக்கி, இங்கிருந்து அப்புறப்பட்டு விடு. நிச்சயமாக நீ எவரை கண்டபோதிலும் என்னை தீண்டாதீர்கள் என்று கூறி திரிவதுதான் இந்த உலகத்தில் உனக்குரிய தண்டனை. மறுமையிலேயோ நிச்சயமாக உனக்கு வாக்களிக்கப்பட்ட கொடிய வேதனையும் உண்டு. நீ அதிலிருந்து தப்பிக்கவே மாட்டாய். இதோ நீ ஆராதனை செய்து கொண்டிருந்த தெய்வத்தை பார். நிச்சயமாக நான் அதனை உருக்கி பஸ்வமாக்கி கடலில் தூக்கி வீசி விடுவேன் என்றும், உங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன்தான், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் அனைத்தையும் அறியக்கூடிய விசாலமான கல்விஞானமுடையவன் என்றும் கூறினார். இவ்வாறாக அல்லாஹு தஆலா 20வது சூறாவில் 80 முதல் 98 வசனங்கள் வரை கூறியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் மூசா நபி அவர்களுக்கு மிகவும் சிறந்த இடம் கொடுத்திருக்கின்றான். மூசா நபி அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் 133 இடங்களில் கூறியிருக்கின்றான். உள்ளத்தில் ஒளி வந்த பின் பிறவுனின் அதிகாரத்திற்கு அஞ்சாமல் ஈமான் கொண்ட இவர்களுக்கு பிறவுன் வழங்கிய தண்டனை பயங்கரமானது. ஆனால் அதை கண்டு அவர்கள் கலங்கவில்லை. ஏனென்றால் அவன் தீர்ப்பளிப்பதெல்லாம் இந்த உலக வாழ்க்கை பற்றித்தான். ஆனால் வல்லாஹு ஹைரும் அபுகா, ஹைரானவனும் நிலையானவனுமாகிய அல்லாஹ்விடத்தில் கிடைக்க இருப்பது பற்றி பிறவுன் என்ன செய்ய இயலும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கேள்விக்கு சாமிரி அவர்கள் பதிலளிக்கின்றான். பனு இஸ்ராயல்களில் மற்றவர்கள் பார்க்காததை நான் பார்த்தேன். அந்த தூதர் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி மண்ணிலிருந்து உருப்பிடி எடுத்து இந்த காளைக்கன்றை சிலை மீது போட்டேன். ஏனென்றால் அந்த தூதர் காலடி பட்டவுடன் அந்த இடங்களில் புட்பூண்டுகள் பசுமையாக உண்டாக நான் கண்டேன்.
தான் அந்த சிலையை இயங்கச் செய்த முறையை விளக்கினான். மற்றவர்கள் பார்க்க இயலாததை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியை சாமிரியு எப்படி பார்த்தான் என்ற கேள்வி எழும். சாமிரியு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரன். அவனுக்கும் மூசா என்றுதான் பெயர் இருந்தது. இருவரும் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள்தான். பிறவுனால் அழிக்கப்படாமல் இருக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பேழையில் வைக்கப்பெற்று ஆற்றில் விடப்பட்டார்கள். தன் தாயினால் ஒரு மலை பொதும்பில் கொண்டு விடப்பட்ட சாமிரியை வளர்க்குமாறு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். எனவே தன்னை வளர்த்து ஆளாக்கிய அவர்களை அவன் அடையாளம் கண்டுபிடித்திருக்க கூடும். ஆனால் ஒரு அரபிக் கவிதை சொல்வது போல, ஃபிரௌன் வளர்த்த மூசா முஃமினாக முர்சலான நபியாக ஆனார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா முஸ்ரிக்காக காபிராக மாறினான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி இருக்கும் பொழுது யார் என்ன செய்ய இயலும்? இவ்வாறாக தர்ஜுமா குரானில் இந்த ஆயத்துக்கு விரிவாக்கம் உள்ளது. மேலும் அல்லாஹ் தஆலா குரானில் 7வது சூரா 150 முதல் 154 ஆயத்துக்கள் வரை இவ்வாறு கூறியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபத்தோடும் துக்கத்தோடும் தன் மக்களிடம் திரும்பி வந்த பொழுது அவர்களை நோக்கி, நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் செய்த இந்த காரியம் மிக கெட்டது. உங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையாகிய வேதனையை நீங்கள் அவசரப்படுத்துகிறீர்களா என்று கூறி இறைவன் கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகளை எரிந்துவிட்டு தன் சகோதரனின் தலைமுடியை பிடித்து தன் பக்கம் இழுத்தார். அதற்கவர், என் தாயின் மகனே, இந்த மக்கள் நிச்சயமாக என்னை பலவீனப்படுத்தி என்னை கொலை செய்துவிடவும் முற்பட்டார்கள். ஆதலால் நான் ஒன்றும் செய்ய முடியாமல் ஆகிவிட்டது. ஆகவே என்னை அவமானப்படுத்தி எதிரிகள் சந்தேகப்படுமாறு நீங்கள் செய்து விடாதீர்கள். இந்த அநியாயக்கார மக்களோடு என்னை சேர்த்து விடாதீர்கள் என்று கூறினார். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி, யா அல்லாஹ், எனக்கும் என் சகோதரருக்கும் நீ பிழை பொறுத்தருள்வாயாக. ஆமீன். உன்னுடைய அன்பிலும் எங்களை சேர்த்து கொள்வாயாக. ஆமீன். நீ கிருபையை செய்பவர்களெல்லாம் மிகவும் கிருபையாளன் என்று பிரார்த்தனை செய்து கூறினார். பிறகு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கூறினான், எவர்கள் காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை நிச்சயமாக இறைவனின் கோபமும் இழிவும் இவ்வுலக வாழ்க்கையிலேயே அதி சீக்கிரத்தில் வந்தடையும். பொய்யை கற்பனை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம். எனினும் இத்தகைய பாவங்கள் செய்து கொண்டிருந்தவர்களிலும் எவர்கள் கை செய்தப்பட்டு அதிலிருந்து விலகி உண்மையாகவே நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுடைய பாவத்தை அதற்கு பின்னர் நிச்சயமாக உங்கள் இறைவன் மன்னித்து கிருபை செய்பவனாக இருக்கின்றான். மூசாவுடைய கோபம் தணிந்த பின்னர் அவர்கள் அந்த கற்பலகைகளை எடுத்துக்கொண்டார்கள். அதில் தங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுபவர்களுக்கு நேரான வழியும் அருளும் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க தூர் சினாய் மலைக்கு சென்றபொழுது அவர்களுடைய சமுதாயத்தார்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இதனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தூர் மலையில் வைத்து தெரிவித்த பொழுது அவர்கள் பலகையை வீசி எறியவில்லை. ஆனால் அதை அவர்கள் நேரடியாக கண்டபொழுது பலகைகளை வீசியிருந்தார். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஒன்றை காதால் கேட்பது அதை கண்ணால் பார்ப்பதை போன்றதல்ல. அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்னத் அஹ்மத் என்ற நூலில் உள்ளது. காளைக்கன்றை தங்களது கடவுளாக எடுத்து அதற்கு வழிபாடு நடத்தியதை தவறென்று உணர்ந்த அந்த சமுதாய மக்கள் கை செய்தப்பட்டு தங்களுடைய அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கோரினார்கள். அல்லாஹும் அவர்களது கோரிக்கையை ஏற்று மன்னிப்பை வழங்கினான் என்பதை பின்வரும் வசனங்கள் கூறி காட்டுகின்றன. 2வது சூறாவில் 51 முதல் 54 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான், அன்று தௌராத் வேதத்தை கொடுக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்திருந்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் அவர் திரும்பி வருவதற்குள்ளாகவே நீங்கள் வரம்பு மீறி ஒரு காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று இதற்கு பின்னும் நாங்கள் உங்களை மன்னித்தோம். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்னும் வேதத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்டதிட்டங்களையும் நாம் கொடுத்தோம். பின்னும் நினைத்து பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தாரை நோக்கி, என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டதால் பகுத்தறிவுடைய நீங்கள் கேவலம் ஒரு மிருகத்தை வணங்கி உண்மையாகவே உங்களுக்கு தீங்கிழைத்து கொண்டீர்கள். நீங்கள் மனம் வருந்தி உங்களை படைத்தவனிடம் மீண்டு உங்களிடமுள்ள வரம்பு மீறியவர்களை நீங்களே கொன்றுவிடுங்கள். இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நன்மை தரும் என்று கூறினார். ஆகவே அவ்வாறே நீங்களும் செய்ததனால் உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவுடையவனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ்.
மேலும் 7வது சூரா 149வது வசனத்தில் தாங்கள் வழிதவறி விட்டதை உணர்ந்து அவர்கள் கை சேதப்பட்ட பொழுது எங்கள் இறைவன் எங்களுக்கு அருள் புரிந்து மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்றும் கூறினார்கள். இதன் பிறகு காளை கன்றை வழிபட்ட குற்றத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதற்காக இஸ்ராவேலர்களில் 70 பேரை அழைத்து கொண்டு தன்னிடம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அதன்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாமே முன்னின்று அவர்களில் 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களோடு அல்லாஹ்விடம் வருத்தம் தெரிவிப்பதற்காக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அந்த இடத்தை அடைந்த பொழுது மூசாவே, அல்லாஹ்வை நாங்கள் நேரில் காணாதவரை உம்மை நம்ப மாட்டோம் என்று கூறினார்கள். அப்பொழுது நீர் அல்லாஹுடன் உரையாடியுள்ளீர், எனவே அல்லாஹ்வை எங்களுக்கு காட்டுவீராக என்று கூறினார். உடனே அவர்களை இடி முழக்கம் தாக்கியது, அனைவரும் இறந்துவிட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இறப்பை தந்துவிட்டான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து நின்று அல்லாஹ்விடம் பின்வருமாறு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இஸ்ராவேலர்களில் உள்ள சிறந்தவர்கள் அழிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நான் அவர்களிடம் திரும்பிச் சென்றால் அவர்களுக்கு என்ன பதில் கூறுவேன்? அழிக்கத்தான் வேண்டும் என நீ நினைத்தால் என்னையும் இவர்களுக்கு இதற்கு முன்பே அழித்திருக்கலாமே என்றார். இவ்வாறு அல்லாஹ் தஆலாவிடம் அவர்களுக்கு உயிர் தருமாறு கேட்டார்கள். அதன் பிறகு அல்லாஹ் அந்த மக்களை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பினான். மேற்கண்ட சம்பவங்கள் தொடர்பான வசனங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 7வது சூரா 155வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் குறித்த நேரத்தில் தூர் என்னும் மலைக்கு தம்மோடு அழைத்து வருவதற்காக தன்னுடைய மக்களில் 70 ஆண்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் பூகம்பம் பிடித்து மூச்சையாக விழுந்ததும் அவர் தன் அல்லாஹ்வை நோக்கி, யா அல்லாஹ், எங்களை அழித்துவிட வேண்டும் என்று நீ கருதியிருந்தால் இதற்கு முன்னதாகவே என்னையும் இவர்களையும் நீ அழித்திருக்கலாமே. எங்களில் உள்ள சில அறிவியினர்கள் செய்த குற்றத்திற்காக எங்கள் அனைவரையும் நீ அழித்து விடுகிறாயா? இது உன்னுடைய சோதனையே அன்றி வேறில்லை. இதனை கொண்டு நீ நாடியவர்களை வழி தவற விடுகின்றாய். நீ நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகின்றாய். நீதான் எங்களுடைய இறைவன். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. ஆமீன். மன்னிப்பவர்கள் அனைவரையும் நீ மிகவும் மேலானவன் என்றும் துஆ செய்தார்கள். 2வது சூரா 52, 56, 57 ஆகிய ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அன்று நீங்கள் மூசாவை நோக்கி நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாக காணும் வரையில் உங்களை நம்ப மாட்டோம் என்று கூறிய பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை பூகம்பம் போன்ற பெரும் சப்தம் பிடித்து கொண்டது. நீங்கள் அந்த பெரும் சப்தத்தால் இறந்து விட்டதற்கு பின்பும் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக உங்களை நாம் உயிர்ப்பித்தோம். அன்றி நாம் உங்களுக்கு மேகம் நிழலில் ஈடும்படி செய்து உங்களுக்கு உணவாக மன்னு சல்வா என்ற 2 வகை உணவையும் இறக்கி வைத்து அவர்களை நோக்கி நாம் உங்களுக்கு அளித்து வரும் பரிசுத்தமான இவைகளை புசித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தோம். எனினும் நம்முடைய கட்டளைகளை மீறி அவர்கள் நமக்கொன்றும் தீங்கிழைத்து விடவில்லை, தங்களுக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்கள். எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ராவேலர்கள் மூசா நபி அவர்களுடைய மக்கள் புனித பூமியான பைத்துல் முகத்தஸிற்கு ஜெருசலம் அங்கே நுழையுமாறும் அங்குள்ளோர்கள் நுழைவிடாமல் தடுத்தால் அவர்களோடு நீர் போரிடும்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினார்கள். ஆனால் ஜெருசலத்தில் அமாலிகா எனும் அடக்குமுறை ஆட்சியாளர்கள் இருப்பதாகவும் அவர்களோடு போரிட தங்களால் இயலாது என்றும் இஸ்ராவேலர்கள் கூறிவிட்டார்கள். அவர்களில் நல்லவர்கள் சிலர் அஞ்ச வேண்டாம் என்று தைரியமூட்டியும் அமாலிகா கொடுங்கோளர்கள் இருக்கின்ற வரை ஜெருசலத்தினுள் ஒருபோதும் நுழைய மாட்டோம் என்றும் பிடிவாதமாக இஸ்ராவேலர்கள் மறுத்துவிட்டார்கள். இதையடுத்து 40 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா அவர்களை நாடோடிகளாக திரிய விட்டுவிட்டான். இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 5வது சூரா 20 முதல் 26 ஆயத்துக்கள் வரை கூறியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரை நோக்கி, என்னுடைய சமூகத்தாரே, உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவன் உங்களுக்கு மூசா, ஹாரூன் போன்ற நபிமார்களை ஏற்படுத்தி எகிப்தியர்களிடம் அடிமைகளால் இருந்த உங்களை அரசர்களாகவும் ஆக்கி உலகத்தில் மற்ற எவருக்குமே அளிக்காத அற்புதங்களாகிய கடலை பிளந்து செல்லுதல், மன்னு சல்வா என்ற உணவு போன்றவைகளை உங்களுக்கு அளித்திருக்கின்றான் என்று கூறியதை நபியே நீங்கள் அவர்களுக்கு ஞாபகமூட்டுங்கள். தவிர அவர், என் சமூகத்தாரே, அல்லாஹ் உங்களுக்கென்று விதித்த பரிசுத்தமான பூமியில் இருக்கும் உங்கள் எதிரியோடு போர் புரிந்து அதில் நுழையுங்கள். அவர்களுக்கு நீங்கள் புறம் காட்டி திரும்பாதீர்கள். புறம் காட்டினால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக திரும்புவீர்கள் என்றும் கூறினார்.
அதற்கு அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, மூசாவே, நிச்சயமாக அதில் பலசாலிகளான மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அதை விட்டு வெளியே வரும் வரையில் நாங்கள் அதற்குள் நுழைய மாட்டோம். அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டால் நாங்கள் தவறாமல் நுழைந்து விடுவோம் என்று கூறினார்கள். இவ்வாறு பயந்தவர்களின் இருவர்கள் மீது அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தான். அவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களுடைய பலத்தை பற்றி பயப்பட வேண்டாம். அவர்களை எதிர்த்து அந்த நகரத்தின் வாயில் வரையில் சென்று விடுங்கள். அதில் நீங்கள் நுழைந்த மாத்திரத்தில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வையே நம்புங்கள் என்றும் கூறினார்கள். இதன் பிறகும் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, மூசாவே, அவர்கள் அதிலிருக்கும் வரையில் ஒரு காலம் நாங்கள் அதில் செல்லவே மாட்டோம். நீங்களும் உங்களுடைய அல்லாஹும் அங்கு சென்று அவர்களோடு போர் புரியுங்கள். நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம் என்று கூறினார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னுடைய இறைவனே, யா அல்லாஹ், நிச்சயமாக என் மீதும் என் சகோதரர் மீதும் தவிர மற்ற எவர் மீதும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே பாவிகளாகிய இந்த மக்கள்களிடமிருந்து நீ எங்களை பிரித்து விடுவாயாக என்று துஆ செய்து கூறினார்கள். அதற்கு அல்லாஹ், அவ்வாறாயின் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இடம் 40 வருடங்கள் வரையில் அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. அதுவரையில் அவர்கள் பூமியில் தட்டழிந்து கெட்டலைவார்கள். ஆகவே இந்த பாவிகளான மக்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறினார்கள். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா 5வது சூரா 20 முதல் 26 ஆயத்துக்கள் வரை கூறியிருக்கின்றான். இஸ்ராவேலர்களை நாடோடிகளாக சுற்றி திரிந்த நிலையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு பல்வேறு அருட்கொடைகளை வாரி வாரி வழங்கினான். நிழலே இல்லாத தீக பாலைவனத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் அவர்கள் சிக்கி தவித்த பொழுது மேகக்கூட்டங்களை அவர்களுக்கு நிழலாக ஆக்கி கொடுத்தான். அல்லாஹ் மேகங்களை குடைகளாக ஆகிவிட்டன. அவர்கள் சாப்பிடுவதற்காக மன்னு மற்றும் சல்வா ஆகிய அதிசய உணவை இறக்கி கொடுத்தான். மன்னு என்ற உணவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், நாம் சமையலில் செய்யக்கூடிய காளான் மன்னு வகையைச் சேர்ந்ததாகும். அதன் சாறு கண்ணுக்கு நிவாரணமாகும். ஆகவே காளானை அதிகமாக சாப்பிட வேண்டும். அறிவிப்பாளர் சயீத் பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 4478வது ஹதீஸ். மன்னு என்னும் உணவு பனு இஸ்ராயேல் மக்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து இலவசமாக கிடைத்தது போலவே சமையல் காளானும் பயிரிடாமல் தானாக வளர்ந்தது. இப்படி இலவசமாக கிடைக்கும் காளான் மனிதனுக்கு சிறந்த உணவாகவும் அதன் சாறு கண்ணோய்களுக்கு நல்ல மருந்தாகவும் அமைந்திருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இதன் பிறகு இஸ்ராவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தண்ணீர் கேட்டார்கள். இந்த கோரிக்கைகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அல்லாஹ்விடத்தில் வைக்க அல்லாஹும் தண்ணீரையும் அருட்கொடையாக கொடுத்தான். இதை பற்றி அல்லாஹ் தஆலா 7வது சூரா 160வது வசனத்திலும் 2வது சூரா 60வது வசனத்திலும் கூறியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களை 12 கூட்டங்களாக பிரித்தோம். மூசாவிடம் அவர்கள் குடிதண்ணீர் கேட்டபொழுது நாம் அவரை நோக்கி, உங்களுடைய கைத்தடியை கொண்டு இந்த கல்லை அடியுங்கள் என்று அவருக்கு வகி எறித்தோம். அவ்வாறு அவர்கள் அடிக்கவே அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் பீரிட்டு ஓடின. 12 வகுப்பினர்களில் ஒவ்வொரு வகுப்பினர்களில் அவற்றில் தாங்கள் அருந்தும் ஊற்றை குறிப்பாக அறிந்து கொண்டார்கள். அன்று அவர்கள் மீது மேகம் நிழலிடும்படி செய்தோம். அவர்களுக்காக மன்னு சல்வா என்ற உணவையும் இறக்கி வைத்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த நல்ல உணவுகளை அன்றாடம் புசித்து வாருங்கள். அதில் எதையும் நாளைக்கென்று சேகரித்து வைக்காதீர்கள் என்றும் கூறினோம். அவ்வாறு இருந்தும் அவர்கள் நமக்கு மாறு செய்தார்கள். இதனால் அவர்கள் தமக்கென்றும் தீங்கிழைத்து விடவில்லை. எனினும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டார்கள். 2வது சூரா 60வது ஆயத்திலும் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இனத்தாருடன் தீஹ் என்னும் பகுதிக்கு சென்ற சமயத்தில் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு தண்ணீர் தேடிய பொழுது நாம் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களுடைய தடியால் இந்த கல்லை அடியுங்கள் என்று கூறினோம். அவ்வாறு அவர்கள் அடித்தவுடன் அதில் 12 ஊற்றுக்கள் உதித்து ஓடின. அந்த 12 பிரிவு மக்களுக்கும் அனைவரும் அவர்கள் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை தெளிவாக அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது நாம் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மன்னு மற்றும் சல்வா என்னும் உணவை சாப்பிடுங்கள். கல்லிலிருந்து உதித்தோறும் இந்த தண்ணீரை பருகுங்கள். ஆனால் பூமியில் விசமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினோம். இவ்வாறாக அல்லாஹ் 2வது சூரா 60வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். நாடோடிகளாக திரிந்த இஸ்ராவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னு மற்றும் சல்வா ஆகிய தூய்மையான களிப்பூட்டும் உணவை எளிதாக கொடுத்தான். ஆனால் அவர்களோ அதில் சலிப்படைந்து கீரை போன்ற மலிவான உணவு வகைகளை கேட்டார்கள்.
அல்லாஹ் இதை பற்றி 2வது சூரா 61வது ஆயத்தில் கூறியிருக்கின்றான். ஆனால் அவர்கள் மூசாவை நோக்கி, மூசாவே, ஒரே விதமான உணவை உட்கொண்டிருக்க எங்களால் முடியாது. பூமியில் முளைக்கக்கூடிய கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பருப்பு, வெங்காயம் ஆகியவைகளை வெளிப்படுத்தி தரும்படி உங்களுடைய இறைவனை எங்களுக்காக நீங்கள் கேளுங்கள் என அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மேலானதற்கு பதிலாக தாழ்ந்ததை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றீர்களா? அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். நீங்கள் கேட்பது நிச்சயமாக அங்குதான் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டார். ஆகவே வீழ்ச்சியும் இழியும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. அல்லாஹுடைய கோபத்திலும் அவர்கள் சார்ந்து விட்டார்கள். மெய்யாகவே அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை நிராகரித்தும் நியாயமின்றி இறை தூதர்களை கொலை செய்து வந்ததும் இதற்கு காரணமாகும். இவ்வளவு பெரிய குற்றங்களை அவர்கள் செய்யும்படி நேர்ந்திருந்ததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைகளை அடிக்கடி வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருந்தது தான். இவ்வாறாக அல்லாஹ் தஆலா 2வது சூரா 61வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். மேலும் இஸ்ராவேலர்களிடம் அல்லாஹ் சில உறுதிமொழிகளையும் உடன்படிக்கைகளையும் வாங்கியிருந்தான். இணைத்துணையற்ற அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவர்கள் அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நபிமார்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதே அந்த உறுதிமொழிகளாகும். இந்த உறுதிமொழிகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பொழுது அங்கிருந்த மலையை அவர்களது தலைக்கு மேலே தூக்கி பிடித்து இந்த உறுதிமொழிகளில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் உறுதியோடு அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் அறிவுறுத்தினான். இதை இஸ்ராவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா பின்வருமாறு நினைவுபடுத்துகின்றான். 2வது சூரா 63, 64 ஆகிய வசனங்களில் கூறியிருக்கின்றான். தூர் என்னும் மலையை நாம் உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத் என்னும் வேதத்தை உறுதியாக கடைபிடியுங்கள். அதில் உள்ளதை எப்பொழுதும் சிந்தனையில் வையுங்கள். அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகுவீர்கள் என்று கூறினோம். இதற்கு பின்னும் நீங்கள் வாக்கு மாறிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கிருபையும் அன்பும் இல்லாதிருந்தால் நீங்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களாக ஆகியிருப்பீர்கள் என்றும் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 7வது சூரா 171வது ஆயத்தில் தங்கள் மீது விழுந்துவிடும் என்று அவர்கள் எண்ணக்கூடியவாறு சினாய் மலையை அவர்களுக்கு மேல்முகட்டை போல நீர்த்தி அவர்களை நோக்கி, நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை பலமாக பிடித்து கொள்ளுங்கள், அதில் உள்ளவற்றை எப்போதும் கவனத்தில் வையுங்கள், அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாகி விடலாம் என்று நாம் கூறியதை நபியே நீங்கள் அவர்களுக்கு ஞாபகமூட்டுங்கள். அல்லாஹ் தஆலா 7வது சூரா 171வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இவ்வாறாக யூதர்கள் செய்த தவறு, வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்தது, உச்சகட்டமாக அவர்களது தலைக்கு மேலே தூர் முளையை தூக்கி பிடிக்கும் வரை வாக்குறுதியை அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் மலையை தூக்கி அவர்கள் மீது போடுவது போல காட்டி அதன் பிறகே அவர்கள் ஏற்றார்கள். அல்லாஹ் தஆலா இதனை பட்டியலிட்டு காட்டுகின்றான். அவ்வாறு தூர்மலையை அவர்களுக்கு மேலே தூக்கி பிடித்த போதும் சொல்லளவில் ஏற்றுக்கொண்ட அவர்கள் மனதளவில் உண்மையாக ஏற்கவில்லை. ஆகவே பின்னர் அவர்கள் மாறு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2வது சூரா 93வது வசனத்தில், உங்கள் மூதாதைகளிடம் நாம் வாக்குறுதி வாங்கிய நேரத்தில் அவர்களுக்கு மேல் தூர் என்ற மலையை உயர்த்தி உங்களுக்கு நாம் தௌராத் வேதத்தை கொடுத்த உறுதியாக கடைபிடியுங்கள், அதற்கு செவிசாயுங்கள் என்று கூறியதற்கு அவர்கள் நீங்கள் கூறியதை செவியுற்றோம், ஆனால் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறினார்கள். ஆகவே அவர்கள் நம் கட்டளைகளை நிராகரித்து மாறு செய்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு காளை கன்றுடைய பிரியம் ஊட்டப்பட்டு விட்டது. இந்த நிலையில் நீங்கள் தௌராத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று உங்களை கூறுவதென்றால் இவ்வாறு செய்யும்படி உங்களை தூண்டும் அந்த நம்பிக்கை மிக கெட்டது என்று நபியே நீங்கள் கூறுங்கள். மேற்கண்ட வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரிவுரை கூறியிருக்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து தௌராத் வேதத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ராவேலர்களிடம் திரும்பினார்கள். இஸ்ராவேலர்கள் காளை கன்றை வழிபட்டதால் கடும் கோபமுற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் பலகைகளை தூக்கி எறிந்தார்கள். கோபம் தணிந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் பலகைகளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மக்களிடம் புனித பூமியை ஜெருசலம் நோக்கி சென்றார்கள். அன்றாட வாழ்க்கையில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என அல்லாஹ் ஆணையிட்டவற்றை மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் அவை இஸ்ராவேலர்களுக்கு சிரமமாக தெரியவே அவற்றை ஏற்க மறுத்தார்கள். முடிவில் அவர்களுக்கு அல்லாஹ் மேகத்தை போன்று மலையை உயர்த்தினான். அதாவது அவர்களுடைய தலைக்கு மேல் வானவர்கள் அந்த மலையை தூக்கி காட்டினார்கள். பார்க்க இப்னு கதீர் என்ற கிதாபில்.
இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்ராவேலர்கள், அதாவது யாக்கூப் நபி அவர்களுடைய பிள்ளைகள், இஸ்ராவேலர்கள் என்பது யாக்கூப் நபி அவர்களுடைய குழந்தைகள். யூசுப் நபி அவர்களுடைய சகோதரர்கள் எகிப்து நாட்டில் வந்தார்கள். அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். அவர்களை பற்றி இவ்வளவு நேரமாக நாம் கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் விவரமாக அடுத்த பயானில் கொல்லப்பட்டவன் உயிர் பெறுவதை பற்றி, வரம்பு மீறிய இஸ்ராவேலர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் பார்க்கலாம். சிலைகளை வணங்கி கொண்டு யூதர்கள் இருந்தார்கள். இவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் 5வது பகுதியில் பார்க்கலாம். இத்தோடு 4வது பகுதியில் உள்ள பயானை முடித்துக் கொள்கின்றேன். இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். மேலும் மற்ற பயான்களையும் கேளுங்கள். ஏதாவது தகவல் வேண்டுமென்றால் கீழே கமெண்டில் கூறுங்கள். பயான்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். உங்கள் மூலம் யாராவது ஒருவர் பயனடைந்தாலும் அல்லாஹ் தஆலா அதற்குரிய கூலியில் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வான் இன்ஷா அல்லாஹ். இதுவரை பொறுமையாக கேட்டதற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் நல்ல கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.